ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஆண் பாவம் பொல்லாது படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகி ரெண்டு பேருமே அரேஞ்ச் மேரேஜ் தான். படத்துடைய ஆரம்பத்தில் எல்லாம் சுமூகமாக சந்தோஷமாகத்தான் போகுது. போக போக இவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட், அதனால் அடுத்தடுத்து இவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் இனிமேல் இந்த ஆளோட நான் குடும்பமே நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கோர்ட்டு வரைக்கும் படியேறாங்க கதாநாயகி. ஆனால் அவங்களுக்கு தான் கதாநாயகன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணுமே தவிர கதாநாயகனுக்கு அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஆசை. அதனால ஐயா எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு இவரும் ஒரு லாயரை தேடி ஓட கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்க கல்யாணமான புதுசில் எல்லார் வீட்லையுமே அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல இனிக்கத்தான் செய்யும். போக போக தான் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கிறது அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனையாகி கடைசியாக இவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிக்கிற அந்த விஷயத்தை இவங்க ஒரு பக்கம் காமெடியாகவும் இன்னொரு பக்கம் எமோஷனலாகவும் எல்லாத்தையும் கலந்து கட்டி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான கலையரசன் தங்கவேல். இந்த படத்தில் ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ் ரெண்டு பேரும் ஜோ படத்துக்கு அப்புறம் திருப்பியும் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்களுடைய காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த முதல் தடவை இவங்களுக்குள்ள கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்டு, அந்த கிளாஷு, அதை எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் அந்த சீன் இந்த ரெண்டு பேரும் புல் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற விதம்னு ரொம்ப அழகாக அந்தந்த கதாபாத்திரங்களை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில் இந்த ரெண்டு பேருமே. இதுக்கடுத்து விக்னேஷ்காந்த் அந்த கிளைமேக்ஸ்னா அதை எப்படி அந்த க்ளோசிங் ஆர்குமெண்ட்ஸ் அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரியே ஷீலாவுமே இன்னொரு பக்கம் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் போக இந்த படத்தில் மிகப்பெரிய காமெடி பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணவர் ஜென்சன் திவாகர் தான். அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. இதில் டிடெக்டிவ் கதாபாத்திரம் ஒன்று வந்துட்டு போகும் அப்பப்போ, செம்ம பிளாஸ்ட். அது உள்ளே வரும்போதெல்லாம் தேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கும். நிச்சயமாக தேட்டருக்கு போனீங்கன்னா நீங்களும் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி காமெடியாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். 4 சீன் வந்தாலும் நறுக்குன்னு நின்று எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. இப்படி எல்லாருமே அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தில் ஹீரோயின் வாயில் வச்சு அந்த சிகரெட்டை அப்படி பற்ற வைக்கிற அந்த சீன் நேராக அக்னிகுண்டத்தில் போய் முடியக்கூடிய அந்த மேட்ச்கெட்ஸ் ஆகட்டும், ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில் முதல்ல கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த சீன் அவங்க ஸ்டேஜிங் பண்ண விதமாகட்டும், இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸில் அதை புல் ஆஃப் பண்ண விதமாகட்டும், அதாவது எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல சேர்ந்துருவோம் ஒருத்தர் அப்படின்னு நினைச்சா கூட அந்த முதல் ஸ்டெப்பை யார் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற அந்த காட்சியை இவங்க கன்சீவ் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி ஒரு சில சீன்ஸு அட்டகாசமாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் காமெடியாக ஒரு சில சீன்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணதும் செம்மையாக இருந்தது. அதுலேயும் ஏமா நான்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போனதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு ரியோ சொல்கிற அந்த சீன் ஆகட்டும், அதே நேரத்தில் யதார்த்தமாக திடீர்னு நான் எங்கே வந்து நிற்கிறேன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நயக்கடைக்கு எப்படிங்க போவேன் அப்படின்னு ரியோராஜ் கேட்குற அந்த சீன் ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில சீன்ஸு காமெடியாகவும் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். காதலுக்கும் நிம்மதிக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய தூரம் இருக்குது சார், அந்த தூரத்தை குறைக்கிறதே புரிதல் தானே அப்படிங்கிற ஒரு வசனமாகட்டும். சுவிட்சு போட்டாலே எல்லாமே வேலை முடிஞ்சிடும், ஆனால் அந்த சுவிட்சை கூட பொண்டாட்டி தானே போடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை அப்படின்னு தீபா சங்கர் ஹீரோவை பார்த்து கேட்கக்கூடிய அந்த ஒரு வசனமாகட்டும்னு சொல்லி படத்தில் ஒரு சில வசனங்கள் அங்கங்கே டப்புன்னு போகிற போக்கிலேயே நம்மளை கடந்து போகுது. வசனங்களும் நிச்சயமாக ஒரு சில இடங்களில் இந்த படத்திற்கு பலமாகத்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஃபன்னாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க நினைச்ச அந்த எமோஷன்ஸு அப்படிங்கிறது கொஞ்சம் டூ மச் ஆஃப் ட்ராமாவாக போயிடுச்சோ, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எதையாவது சேர்த்துருக்கலாமோ. ஈவன் தோ ஒரு சில ஃபன்னான சம்பவங்கள் செகண்ட் ஹாஃப்லையும் இருந்தால் கூட இந்த எமோஷனலான சீக்வன்ஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு போயிடுச்சு. இதனால் செகண்ட் ஹாஃபில் நிச்சயம் கொஞ்சம் ட்ராக் ஆகுது, படம் லேக் ஆகுதுங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. இன்னொரு பக்கம் விக்னேஷ்காந்த் கிளைமேக்ஸில் ஒரு சில க்ளோசிங் ஆர்குமெண்ட்ஸாக அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்களுக்கு சப்போர்ட்டிவாக சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதே நேரத்தில் பெண்களுக்கும் சப்போர்ட்டிவாக ஒரு 5-6 ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு பக்கம் ஷீலா வைக்கிற மாதிரி இதை வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்து இவங்க ரியோராஜை மட்டுமே விக்டிமாகவும் ஹீரோயினை கடைசி வரைக்கும் வில்லியாகவுமே காட்டின அந்த ஒரு பெர்செப்ஷனுங்கிறது கொஞ்சம் மாறி இருக்குமோ, இன்னமுமே ஒரு பேலன்ஸான கன்க்ளூஷனுக்கு நம்ம அரைவாயிருப்போமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. இது இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஹீரோயின் கடைசியாக சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு இன்னும் அது சப்போர்ட்டிவ் ஃபேக்டராகவும் மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக இருக்கிறதா பயமாக இருக்கிறது படத்தில் பரத் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார், சார்
காதல்ங்கிறது கல்யாணத்தில் போய் முடியுது அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க சார். அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் இங்கே காதலிக்கிறதே கிடையாது அப்படின்னு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இவங்க ஒரு படமாக எடுத்திருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது UA 13+ தான். ஸோ எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.